ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டதால அவர் லைஃபே மாறி அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. 1988 கனடாவில் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது. ஓசிடி அப்படின்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்கள சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் எப்பவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அவங்க செஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண்ணை ஒரு இடத்துல வந்து எடுத்தாங்கன்னா அந்த பெண்ணை அதே இடத்துல அதே பொசிஷனில் வைப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருமே ஓசிடி இருக்குது. இவர் 10 நிமிஷத்துக்கு ஒரு கை விட்டு இருப்பார். இதுக்கு பிகாஸ் அவருக்கு ஜேம்ஸ்னா ரொம்பவே பயம். ஸோ இப்படி இருக்க அவர் ஒரே டிப்ரெஸ்டில் சுற்றிட்டு இருக்காரு. எதனால் அப்படின்னா அவரால் ஸ்கூலுக்கும் போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, வேலைக்கும் போக முடியல. ஸோ இதனால் அவர் ரொம்பவே டிப்ரெஸ்டில் சுற்றிட்டு இருக்காரு. அந்த டைமில் அவங்க அம்மா கிட்டே போய், அம்மா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க அம்மா போய் சுட்டுட்டு செத்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தையை கேட்டு அவர் ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஸ்டில் இருந்ததுனால இந்த வார்த்தை அவரை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அஃபெக்ட் பண்ணது மட்டுமே இல்லாமல் அவர் துப்பாக்கியால் சுட்டுக்கிறார். அப்போது சுட்டுக்கிட்டதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு மிராக்கிளி அந்த கன் வந்து அவரை கொல்லாமல் அவருக்குள்ளே இருக்க ஓசிடியை கொண்டு இருக்கு. ஆக்சுவலி என்னென்னா வந்து இந்த மாதிரி மென்டலி அஃபெக்டான சில பர்சனுக்கு இந்த லெஃப்ட் ஃப்ரண்டல் லோபில் ஆப்ரேட் பண்ணியுமே சரி பண்ணுவாங்க. ஸோ இவர் சுட்டுக்கிட்ட கன்னில் இருக்க புல்லட் டேரெக்டாக போய் அந்த லெஃப்ட் ஃப்ரண்டல் லோபில் போயிட்டு அட்டாக் பண்ணியிருக்கு. அட்டாக் பண்ணதில் டாக்டர்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணி எல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த புல்லட் கரெக்டாக அந்த இடத்த அட்டாக் பண்ணதுனால அவருக்கு இந்த ஓசிடி ப்ராப்ளம் சுத்தமாக சரியாக இருக்குது. ஸோ 2 வீக்ஸ் கழித்து இவருக்கு இந்த ஜேம்ஸ்லேருந்து பயப்படுற ஒரு விஷயமா சுத்தமாக இல்லாமல் போகுது. அதுக்கப்புறம் இவர் ஸ்கூலுக்கு போகிறாரு, நல்லாவே படிக்கிறாரு, எல்லாத்துலேயுமே ஏ கிரேடாக எடுக்கிறாரு. எடுத்து இப்போ இவர் ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லக் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஹியூமனோட லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்றது இவரை பார்த்தா நல்லாவே தெரியுது.